ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு அசத்தலான அறுவடையை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை பறிச்சுக்கலாங்க. நல்லா மூக்குத்தி அவரை பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புது கொடியும் காய் கொடுக்குதுங்க, பழைய கொடியுமே இன்னும் காய் கொடுக்குதுங்க. கலர் பாருங்க, என்ன கலர் கலர் தாங்க ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. இந்த கலர் உண்மையிலே சூப்பராக இருக்குதுங்க. பார்க்கறதுக்கு சரிங்க, டேஸ்ட்டும் நல்லா இருக்குதுங்க. பால் பாருங்க எப்படி வருது பாருங்க, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க, எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க பால். பாருங்க பாலாக எப்படி இருக்குது பாருங்க. இன்னைக்கு மூக்குத்தி அவரை தாங்க ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை தான் சரி இன்னைக்கு எல்லாம் பறிச்சிடலான்ட்டு பறிக்கிறேங்க. இன்னைக்கு மூக்குத்தி அவரை வந்து ஒரு பெரிய அறுவடை எடுத்தே ஆகணுன்ட்டு இன்னைக்கு எல்லாத்தையுமே பளிச்சுன்னு பறிச்சிடலான்ட்டு இருக்கிறேங்க. நிறைய மூக்குத்தி அவரை இருக்குதுங்க. நம்ம காய் விட்டோம்னா விதைக்கு ஆயிடுதுங்க. ரெண்டாவது இருக்கிற பூ வந்து பார்த்தீங்கன்னா சரியா காயாம இதுன்றது இல்லைங்க, உதிர்ந்துடுது. அதனால தான் சரி காயெல்லாம் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்கிறேங்க. இதெல்லாம் பிஞ்சு நான் அந்த பக்கம் இருக்குதுங்க, அந்த பக்கம் போகலாம். பச்சை அவரை பறிச்சுக்கலாமா? இதையும் பறிச்சுட்டு போயிடலாம். அப்படியே அவரைக்காயும் அப்படியே பறிச்சுக்கலாங்க. கொடி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சூப்பராக காய் கொடுக்குதுங்க, பரவாயில்லைங்க. பூ உதிர்வு பிரச்சனை இல்லைங்க. இப்போ மறுபடியும் நான் வந்து ஆட்டு கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க செடிங்களுக்கு. ஏன்னா கொடி நல்லா இருக்குதுன்றதுனால மறுபடியும் கொடுத்து பார்க்கலாம், மறுபடியும் காய் எடுக்குது. ஏன்னா மாசி வரைக்குமே நம்மளுக்கு காய் வருங்க. அதனால தான் சரி. நல்லா இலசாகுது பாருங்க காய். இந்த பக்கம் இருக்கிற காயெல்லாம் பறிச்சுட்டு நம்ம அந்த பக்கம் போய்க்கலாங்க. காய்ங்க பார்த்தீங்கன்னா நிறைய காய் அறுவடை இருக்குதுங்க. சுரக்காய் அறுவடை இருக்குது, காலிஃப்ளவர் அறுவடை இருக்குது. அதனால் அறுவடையை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க பாருங்கள். எல்லா காயுமே இன்றைக்கி வந்து நான் அறுவடை பண்ணுறேங்க. முள்ளங்கி இருக்குது பாருங்கள், ஒன்றும் அழகாக இருக்குது பாருங்கள், கொத்து சூப்பராக இருக்குது பாருங்கள். அவரைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. நல்லா சிறுசாக கட் பண்ணி போட்டு நல்லா களைக்கொட்டை போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்குங்க. பாருங்க, கொஞ்சம் விட்டோம்னாலும் இந்த மூக்குத்தி அவரை பாருங்க முத்திடுது பாருங்க. பாருங்க இதெல்லாம் பாருங்க, என்ன அழகா முத்தி போயிருக்குது பாருங்க. அப்படியே பார்க்க அப்படியே கண்ணு பாருங்க எப்படி பெருசா இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பாருங்கள். விதை என்னென்ன விதை இருக்குதுன்னு கேட்டலாக் கொடுத்துருக்குறேங்க. எல்லா விதையுமே இப்போ அவைலபிள் இருக்குங்க. இருக்கும் போது வாங்கிக்கோங்க. அப்புறம் காலியாகிட்டு பின்னாடி கேட்டிங்கன்னா கிடைக்காதுங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். விதை இருக்கும்போது நானும் ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு சொல்லிட்டு தாங்க இருக்கேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க விதைங்களா, அதனால தான் உங்களுக்கு வீடியோவிலுமே நான் வந்து ஒரு தடவை சொல்லிடுறேங்க. வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எல்லோரும் நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. கமெண்ட்டில் உண்மையிலே உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. அந்தளவுக்கு கமெண்ட்டும் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏஆர் மியூசிக்ன்ற சேனல் லிங்க் இந்த வீடியோவில் கொடுக்குறேங்க. போன வீடியோவில் கொடுக்க நான் மறந்துட்டதுனால நான் லேட்டாக கொடுத்தேங்க லிங்க்கை. இந்த வீடியோலையும் கொடுக்குறேன். அதாவது மாடி தோட்டத்தை ஆரம்பிக்கணும்னு நினச்சிக்கிறவங்களுக்கு அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கலாங்க. நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன். அதனால் உங்களுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகுங்க. எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம எப்படி செடியை பராமரிக்கிறதுன்றதுல வந்து அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாகவே நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வேணுன்றவங்க பயன்படுத்திக்கலாங்க. அந்த சேனல் லிங்க் இதில் கொடுக்குறேங்க. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மணி 3 மணிக்கு ரிலீஸ் ஆகுதுங்க. பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க பார்க்கலாம்.
நல்லா கொட்டை முத்தி இருக்குது. கொட்டை முத்து வந்து அப்படியே நான் விதைக்கி விட்டுறேங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுட்டேன். டமாட்டோ அவரையுமே பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுட்டேன். ஒரு 2 காய் இருக்குதுங்க. இது 2ம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஞ்சா விரும்பிடுச்சு. கட் பண்ணிடலாம். இந்த டமாட்டோ அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காய் 1, 2 தாங்க நல்லா பெருசாகுது. மற்றெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா சிறுசாயிடுதுங்க. சரி இருக்கிற 2 காயாவது ஊறட்டும்னு சொல்லி விட்டுட்டேங்க. டமாட்டோ அவரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு டஃப் கொடுக்குதுங்க. இல்லைலாம் சொல்ல முடியாதுங்க. பாருங்க விதைக்கு பாருங்க. அப்படியே காஞ்சி வருது பாருங்க. இந்த மாதிரி விதைக்கும் விட்டுறேங்க. பாருங்க வண்டி எப்படி ரிங்காரமிட்டு காய உட்காந்து கரெக்டாக எங்கள் வீட்டில் எடுக்கிறாரு. அவருக்கு இந்த மாதிரி வண்டு, பட்டர்ஃப்ளை அந்த மாதிரிலாம் பார்த்தா ஒரு ஆசை வந்துடுங்க அவருக்கு. பூச்சி குருவியாக இருக்கட்டும் அந்த மாதிரி ரசிக்குவார். இதுலையுமே கொட்டை இருக்கிறத விட்டுடுறேங்க. கொட்டை இல்லாத மட்டும் கட் பண்ணுறேங்க. வாங்க சிறகாவரை கட் பண்ணிக்கலாம். சிறகாவரையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அறுவடை பண்ணலாங்க. இலசாக இருக்குதுங்க. அதுதான் சரி பண்ணலாம் சமைக்கிறதுக்கு. நிறைய காய் விட்டுருக்குதுங்க சிறகாவரை. அதனால தான் சரி போது விதைக்கி விட்டதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சமையலுக்கு பறிக்கலான்ட்டு பறிக்கிறேங்க. நல்லா நீளமாக இருக்குது பாருங்க. சூப்பரான சிறகாவரைங்க. இந்த டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருக்குதுங்க. பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க. விதை காஞ்சி நல்லா அழகா இருக்குது பாருங்க. வாங்க சுரக்காவை அறுவடை பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் அறுவடை பண்ணலாம். சுரக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா பிஞ்சு பாருங்க. நல்லா பெருசாகிடுச்சுங்க. சூப்பரான பிஞ்சுங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும். இந்த பக்கம் நல்லா பெருசாகவே ஒன்று இருக்குது. அதை பறிச்சுக்கலாங்க. இது நல்லா கீழே தொங்கிட்டு இருக்கு. சூப்பரான சுரக்காய் பாருங்க. இப்போ முறையாக அறுவடை பண்ணுறேங்க. இன்னும் இருக்குதுங்க. சுரக்காய் பிஞ்சு இருக்குது. நீட்ட சுரக்காவும் பிஞ்சு விட்டுருக்குதுங்க. நாங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் அறுவடை பண்ணிக்கலாம். சூப்பரான சுரக்காய். காலிஃப்ளவர் இந்த பனிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுதுங்க. அதனால தான் சரி எடுத்துடலான்ட்டு. சின்ன தொட்டி தாங்க. நல்லா பாருங்க. பூ பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு. சூப்பரான பூங்க. நெய் மிளகாய் பறிச்சுட்டு அந்த பக்கம் போய் காய் பறிக்கலாங்க. ஏன்னா அந்த பக்கம் போனோம்னா இந்த பக்கம் வர்றது கஷ்டங்க. அதனால இந்த பக்கம் என்னென்ன காய் இருக்கோ எல்லாத்தையும் பறிச்சுட்டு அந்த பக்கம் போய்க்கிறதுங்க. நல்லா மிளகா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நல்லா பெருசாக கொடுக்குதுங்க. எல்லா விதையுமே நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குதுங்க. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பாருங்க. சூப்பரான மிளகாங்க. வாங்க பொரியல் தட்டை காய் கட் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இப்போ கொடுக்குதுங்க. எல்லா காயுமே நல்லா நம்ம விதை நட்டோம்னா சூப்பராக விளையுதுங்க. சூப்பராக கொடுக்குது. நம்ம மண்களை மட்டும் கரெக்டாக கொடுத்தோம்னா போதுமானதுங்க. காயெல்லாம் வரல, செடி வளரல அப்படின்லாம் நான் இது வரைக்கும் இந்த இந்த மாடி தோட்டத்தில் பிரச்சனை வந்தது இல்லைங்க. பூச்சி சாப்பிடுது அப்படின்னு வேணா சொல்லுவோங்க. ஆனால் காய் வந்து வருங்க. எப்படினாலும் கண்டிப்பாக காய் வச்சிருங்க. பாருங்க மேலே வரைக்கும் காய் இருக்குது பாருங்க. இது கொடிங்க. பந்தல் இப்படி போட்டது ஒரு வகையில சௌகரியமா போயிடுச்சுங்க. இல்லைன்னா என்னால காயே பறிச்சிருக்க முடியாதுங்க. இதெல்லாம் ஒரு 1/2 கிலோ தட்டைக்காய்க்கு இருக்குதுங்க. நான் 3 செடிங்க. 3 செடிலையுமே காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுலையுமே பாருங்க காய் நல்லா நீளமாவே இருக்குது பாருங்க.
நல்லா பால் மாதிரி இருக்குதுங்க காய். இதுவுமே கொடிதாங்க. கொடியெல்லாம் எங்கெங்க ஏறி இருக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியல. காய் விட்டாதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் காய் கொஞ்சம் கட் பண்ணிட்டுங்க. ஏன்னா எல்லாமே லென்த்தாக போனால் வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுதுங்க. அதனால கொஞ்சம் காய் கட் பண்ணிட்டுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூக்குத்தி அவரைங்களாம் இருக்குதுங்க. அதுதான் சரி இதையும் அப்படியே பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. காய் பார்த்தீங்கன்னா பார்க்க பார்க்க பறிச்சுனே தாங்க கீணும். நானாக தான் சரி போதுன்ட்டு போயிடுறதுங்க. டைம் ஆகி போச்சு அப்படின்ட்டு. பீக்கங்காய் பாருங்க, குட்டி பீக்கங்காய். இது லென்த்து பீக்கங்காயும் இருக்குதுங்க, குட்டியும் இருக்குதுங்க. ரெண்டுமே வச்சுருக்கேங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்டுக்கிறேங்க காய். செடிக்கு தண்ணி ஊற்றி தான் ஆகணும். வா நிறைய பார்த்தா பிஞ்சாக தான் இருக்குது. சரி போதும் வாங்க முள்ளிங்க பறிக்கலாம். நாங்கள் ஒயிட் முள்ளிங்க பறிக்கலாம். ஒயிட் முள்ளிங்களே பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு கட்டிங்ஸ் நட்டு விட்டுருந்துங்க. அது பாருங்கள் என்ன அழகாக வளர்ந்து பூவே வச்சிருச்சு பாருங்கள் அதுக்குள்ளே. அதுதான் சரி எல்லா முள்ளையும் எடுத்துடலான்ட்டு. கிழங்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு சத்து பத்தாத போயிடுங்க. நல்லா பெரிய முள்ளங்கியாக இருப்பாங்க. முள்ளைங்களாம் சூப்பராக வளர்க்கலாங்க இந்த சீசனுக்குலாம். இந்த ஓரம் பாரம் போட்டது கொஞ்சம் மண்ணு பத்தலைங்க, அதுக்கு சத்து பத்தலை. எல்லாத்தையுமே எடுத்துட்டுங்க. சக்கரவள்ளி கிழங்கு வளர்த்தோம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். கிழங்குக்கே இது பெரிய பேக் கொடுத்துட்டுங்க. கழுவிட்டு காட்டுறேங்க. ரெட் கலர் முள்ளைங்க 2 பறிச்சுக்கலாங்க. ஏன்னா முள்ளைங்க நம்ம பேக் எடுத்துட்டு பேக்கெல்லாம் பிடுங்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் எருவு கலந்து மறுபடியும் நட்டு விடலாங்க. இது இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் போதும். கழுவிட்டு காட்டுறோம். இலையும் பார்த்தீங்கன்னா பூச்சி அடிக்காத சூப்பராக இருக்குதுங்க. நாங்கள் அறுவடை பார்க்கலாம். பாருங்க முள்ளங்கி ஒரு தட்டு நிறைய ஒரு முள்ளங்கி. ரெட் கலர் முள்ளங்கியும் ஒயிட் கலர் முள்ளங்கியும் சூப்பராக இருக்குது பாருங்க. அருமையான முள்ளங்கி. கலர் பாருங்க என்னம்மா கலர். ரெண்டுக்கு காம்பினேஷன் அவ்வளோ ஒன்று சூப்பராக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. தட்டில் தலைக்கு வேண்டிய முள்ளங்கி நான் வளர்த்துறேங்க. தலைக்கு வேண்டியதாங்க முள்ளங்கி அதிகமாக நான் வளர்த்துறேன். துவையல் அரிசி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவருங்க. சூப்பரான காலிஃப்ளவருங்க. இந்த பனிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுதுன்ட்டு நான் டக்குன்னு கட் பண்ணிட்டேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சுரக்காங்க. சுரக்காய், நெய் மிளகாய். அடுத்து ஒரு தட்டைக்காய்ங்க, பொரியல் தட்டைக்காய். மூக்குத்தி அவரை பாருங்க இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. மூக்குத்தி அவரை இன்னைக்கு தாங்க நிறைய நேரம் அறுவடை எடுத்துச்சு. நான் உங்களுக்கு வீடியோவை கட் பண்ணிட்டேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிறகு அவரைங்க. இந்த பூவெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே விழாதே இருக்குது பாருங்க. எவ்வளோ நேச்சுரலாக இது அப்படியே காயாம இருக்குது பாருங்க. சூப்பரான சிறகு அவரைங்க. ஒரு தட்டு நிறைய மூக்குத்தி அவரை, பொரியல் தட்டைக்காய், சிறகு அவரைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு நிறைய அவரைக்காய்ங்க. எல்லா கலரும் கலந்து இன்னைக்கு தட்டில் வச்சுட்டேங்க. சூப்பராக இருக்குது பாருங்க அவரைக்காயும்.
நல்லா ஆர்கானிக் முறையில் நம்ம வந்து இந்த மாதிரி விளைஞ்சு சாப்பிடும்போது உண்மையிலேயே அதனுடைய சுவையும் டேஸ்ட்டும் வேற தாங்க. சூப்பரான அறுவடைங்க. சொரக்காய் உண்மையிலேயே நல்லா இருக்குதுங்க. பிஞ்சா நல்லா இலசா அழகா இருக்குதுங்க. இந்த அறுவடை எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு திங்கட்கிழமை வருங்க. பாருங்க. பாய்.